ஆக்சுவலாக ரஜினி, கமல் ஒரு 73, 70 வயசு ஆன காலகட்டத்திலையும் அவங்க எப்படி இவ்வளோ பிரிஸ்காக இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு இளைஞன் மாதிரி நல்ல துடிப்போட இன்னும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில், பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜில் இருக்கவங்களாம் ரிட்டையர் ஆகி அப்பாவா நிறைய பேர் அப்பா கேரக்டருக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இன்னும் ஹீரோ கேரக்டர்லேயே இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கே உள்ள பெருமை தான். ஆக்சுவலாக என்னென்னா இவங்க எப்படி இப்படி இருக்காங்க, அதோட ரகசியம் என்ன அப்படின்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அதுவும் நமக்கு யூஸ் ஆகும், நம்ம வயசான காலகட்டத்தில் நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். மெயினாக ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா சுறுசுறுப்பு. எப்பயுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது அவங்கள எப்பயுமே பிரிஸ்காகவே வச்சுக்கும். அந்த சுறுசுறுப்புன்ற ஒரு குணமே அவங்கள பிரிஸ்காக வச்சுக்கும். சரி, அடுத்தது தன்னை விட வயசில் கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட எல்லார்ட்டையும் பழகிறது. ஒருத்தர் 2 பேர்கிட்ட எல்லார்ட்டையும் பழகிறது. அதுலேயும் குறிப்பாக தன்னை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட அவங்கக்கிட்ட பழகிறது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த நிறைய தலைவர்கள் இப்போ நேருலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய தலைவர்கள் பார்த்தா இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. குழந்தைங்கக்கிட்ட நல்லா பழகுவாங்க. அப்துல் கலாம்லேருந்து எல்லோரும் மேக்ஸிமம் பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பார்த்தாவே சந்தோஷமாயிடுவாங்க. அவங்க கூட போய் பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, அவங்க கூட சின்ன சின்னதாக கேலியும் கிண்டலுமாக பேசுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த குழந்தைங்களோட ஃப்ரீக்குவன்சி நமக்கும் வரும், அவங்களோட பிரிஸ்க்னஸ் நம்மக்கிட்டையும் வரும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் பழகிறது ஒரு மிகப்பெரிய குணம். 3வது எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னா தன்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் நினச்சாலும் அதை தன்னால் முடியும்னு எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத ஒரு விஷயத்தையே மறந்துடுறது. தான் ரிட்டையர் ஆக போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்னென்னா ஒரு 60 வயசு வந்தாவே நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்ட்டுன்ற வார்த்தையை இவங்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இந்த ரெஸ்ட்டுன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துனதே கிடையாது. ஸோ எப்பயுமே உழைச்சிட்டே இருக்காங்க. அந்த உழைப்பின் தன்மை தான் அவங்கள இன்றைக்கும் இளைஞர்கள் மத்தியில் போற்றி பாராட்டுற மாதிரி வச்சுருக்கு. சரி, இதில் எல்லாத்த விட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடக்கமாக இக்கிகை அப்படின்னு ஒரு புக்கில் ஒரு ஜப்பானிய ரகசியம், அதாவது நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய ஜப்பானிய ரகசியம் இக்கிகைன்னு ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்கை படிக்கிறப்ப என்ன தெரியுதுன்னா மெயினாக ஒரு விஷயம், எந்த ஒரு மனிதன் ஒரு குழு மனப்பான்மையோடு இருக்கானோ அவங்ககிட்ட ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது. குழு மனப்பான்மையோட ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே என்ன கிட்டத்தட்ட தனி குடும்பம் தான். தனி குடும்பமாக ஒரு ஃபாதர், ஒரு மதரு, கூட 2 பசங்க அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் அவங்க சோசியலிசமாக எத்தனை பேர் கூட பழகிறாங்க, எத்தனை பேர் கூட காண்டாக்டில் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கிய விஷயம். ஸோ அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான தருணமும் வரும், ஒரு துக்கமான தருணமும் வரும். ஸோ மகிழ்ச்சியான தருணத்தில் பாராட்டுறதும் சரி, துக்கமான தருணத்தில் அவங்க தட்டி கொடுக்குறதும் சரி, அவங்க ஒரு குழுவாக இருந்தால் தான் நடக்கும். தனிப்பட்ட முறையில் இருந்தாங்கன்னா அது அவ்வளோவா நடக்காது. ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஹஸ்பண்டை மனைவி தேத்துறாங்க, அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு மனைவியை ஹஸ்பண்ட் தேத்துறாரு அப்படின்றது நல்ல விஷயம்தான். ஆனால் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆறுதல் சமூகத்திலேருந்து, நண்பர்கள் வட்டாரத்திலேருந்து, நமக்கு வயசில் மூத்தவங்ககிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அதை ரிசீவ் பண்ணணும். அதுதான் அந்த இக்கிகைன்ற புக்கில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பு மனப்பான்மை, அதாவது மனசளவில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், ஆர்வமாக எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்றது தான் இக்கிகையோட குணநலனே. சரி, இந்த இக்கிகையோட குணநலனும் ரஜினியும் கமலும் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. ரஜினி சாரும் கமல் சாரும் முழுமையாக பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கும் அவங்க சினிமாவில் வலம் வரக்கூடிய முக்கியமான ஹீரோக்களாக இருக்காங்க. அவங்க இன்னும் அப்பா கேரக்டருக்கு போகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அப்பா கேரக்டரை நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா எந்த டேரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் அவங்கள அப்பா கேரக்டரை இது மணிக்கு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவங்க இன்னும் ஹீரோவாக நடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா வயது ஒரு காரணி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த இக்கிகை புக்கில் என்ன சொல்லியிருக்கேன்னா 90 வயதுக்கு மேற்பட்டு 100 வயதுக்கு மேற்பட்டவங்கள்லாம் கிராமத்து அந்த குறிப்பிட்ட இடங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. 90+ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்துச்சி 5 மணிக்கு ரெடி ஆகிட்டு வயலுக்கு வேலைக்கே போகிறாங்கன்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள், 90 வயசு 80 வயசு ஆனாவே ஒரு பெட்டு போட்டுற வேண்டியது, அதில் படுத்துக்க வேண்டியது, எழுத வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, அந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த புக்கில் சொல்லப்பட்ட மனிதர்கள் அந்த வயதிலையும் சுறுசுறுப்பாக ஆர்வமாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ ரஜினி சாரும் கமல் சாரும் கடைப்பிடிக்கக்கூடிய இந்த இக்கிகை குணநலனை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். நம்ம எல்லாரும் ஆர்வமாக நீண்ட ஆயுளோட நல்லா வாழணும் அப்படின்றது என்னோடய கருத்து.